நான் கடவுள்னு ஒரு படம் பாலா டைரக்ஷன்ல ஆர்யா நடிச்சிருப்பாரு. அதுல ஆர்யா என்ன பிடிக்கிறாரு? நான் இட்லி அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு பிடிக்கிறாரு, பரோட்டா சுருட்டி பிடிக்கிறாரு, தோசையை சுருட்டி பிடிக்கிறாரா? என்னையா பிடிக்கிறாரு? காஞ்சா, அதாவது சிவபானம். நான் சொல்ல அந்த படத்துல சொல்லுவாங்க, அந்த படத்தை பார்த்து தான் இவங்க செய்யறாங்களா? நீங்க அந்த படத்தை கடிச்சு துப்புனீங்களா? அந்த படம் தான் ஐயோ அந்த மாதிரி படம்லாம் எடுக்கக்கூடாது, அந்த படத்தினால தான் தமிழ்நாடு ஃபுல்லா கஞ்சா பாறை இருக்கு சொல்ல முடியுமா? அது ஒரு படம். அந்த படத்தை பார்த்து ஒருத்தன் கெட்டு போறான்னா அது அவங்கிட்ட இருக்குது. கானா பாட்டில் எல்லா பாட்டும் தான் இருக்குது. கானா பாட்டில் முக்காவாசி மக்களுக்கான பாட்டாக இருக்கும். அதில் இந்த மாதிரி பாட்டு பாடுறானுங்க. அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா பாட்டுலையும் அப்படி இருக்குது. கானாவில் மட்டும் தான் கஞ்சா, இந்த அருவா குத்திடுவேன், கேஸு கிசுன்னு இருக்குதா? திருப்பாச்சி அறிவால தீத்திக்கிட்டு வாடா வாடா, என்ன பாட்டு இது? எப்போ வந்தது? எத்தனை பேர் அதை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிறானுங்க, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறானுங்க, எத்தனை பேர் கத்தி வச்சு போட்டுருக்கானுங்க. அந்த பாட்டு ஐயோ சினிமா ஓய்ச்சிடணும், அந்த பாட்டை எழுதணும் ஓய்ச்சிடணும், இனிமேல் பாடல்களே இருக்கக்கூடாது. நீங்கள் பேசிட்டீங்களா? இந்த பாட்டு வைக்கிறதுனால தான் திருப்பாச்சேரிவால தீட்டிக்கிட்டு வாடா வாடான்னு சொல்றதுனால தான் ஆணவ கொலை நடக்குது. பல பேர் வெட்டி கொள்றான், கத்தி எடுத்து சுத்துறான், ரீல்ஸ் போறான்னு சொன்னீங்களா? சொல்லல. கானா பாட்டு மேல மட்டும் ஏன் கோவம் வருது? ஏன்னா அதை யாரு பாடுறான்னு இருக்குது இல்லை, அதான் பிரச்சனை. கானா பாட்டு யாரு பாடுறா, ரேப் யாரு பாடுறா, அதுல இருக்குது பிரச்சனை. அந்த ஒரு பாட்டா? இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய பாட்டு இருக்கு. இந்த விஷால் பாட்டு கூட இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ற எக்கச்சக்க பாட்டு இருக்கு, தேனா கிடைக்கும். கட்ட பொம்மை ஊர் எனக்கு, கெட்டவன்னு பேர் எனக்கு, எட்டப்பானா எவனு வந்தா அந்த பாட்டுல நல்ல தண்ணி தீவுக்குள்ள கெட்ட தண்ணி அடிக்கிறவன்டா, கெட்ட தண்ணி அடிப்பான் அவர் பாட்டுல இருக்குது. வெட்டருவாய பேரை சொன்னா பேசுமே, வீச்சருவாய ஊரை சொன்னா வீசுமே, வரான் இல்லை. இதை வச்சு எத்தனை பேர் ஸ்டோரி போட்டுக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறானுங்க. இப்போ இந்த பாட்டு தான் காரணமா? இருக்கிற எல்லா கொலைகளுக்கும் அந்த பாட்டு தான் காரணமா? இல்லை அந்த ஊர்காரன் தான் காரணமா? இல்லை அந்த டைரக்டர் காரணமா? அந்த ஆக்டர் காரணமா? எதை காரணமா சொல்ல போறீங்க? அந்த லிரிசிஸ்ட் காரணமா? மியூசிக் டைரக்டர் காரணமா? அதுக்கெல்லாம் கோவம் வரல. இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கேவலமான பாட்டுலாம் இருக்குதுப்பா. சினிமா ஓய்ச்சிடணும், சினிமாவில் பாடல்களை ஓய்ச்சிடணும். எத்தனை பேர் சொன்னீங்க? இந்த மாதிரி லிரிசிஸ்டே அந்த மாதிரி லிரிசிஸ்டே இருக்கக்கூடாது, இந்த கவிஞர்களை ஓய்ச்சிடணும். எத்தனை பேர் சொன்னீங்க? ஏன்னா எழுதுன எவனும் வட சென்னையோ நீங்க வெறுப்ப காட்டுறீங்களோ புள்ளிங்கன்னு சொல்லிட்டு யாரை குறி வைக்கிறீங்களோ அவங்க இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் உழைக்கும் மக்களோ ஒடுக்கப்பட்டவங்களோ கிடையாது. அதனால தான் அதை நீங்கள் கண்டுக்கல. எத்தனை பாட்டு, 1-2 பாட்டு, எத்தனை படம், சாதி பெருமை பேசுகிற எத்தனை பாட்டு இருக்கு. அதனால தான் வந்து ஆணவ கொலை பண்ணுறானே. உண்மை அதுதான். அவன் அதை வச்சு தான் அவன் மண்டையில் ஏறுது அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? எத்தனை வாட்டி தடை பண்ணிட்டீங்க, எத்தனை பாட்டை ஒழிச்சிட்டீங்க, எத்தனை மியூசிக் டைரக்டர் ஐயோ இந்த மாதிரி பாட்டு போடக்கூடாது, லிரிசிஸ்ட் நீ காலி அப்படி சொன்னீங்க. கானா பாட்டு மேலே மட்டும் கோவம் வருது.